நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எது வந்தாலும் நாங்கள் எங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து புறக்கணிக்குவோம். ஒரு ஓட்டு கூட நாங்கள் போட மாட்டோம். பெரிய இடத்துல இருந்து வந்து பிரச்சனை ஆனாலும் சரி, எங்களுக்கு வந்து இந்த தரப்பாலம் அமைச்சு தர மாதிரி நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம். அதனால் என்ன நடந்தாலும் நாங்கள் வந்து ஓட்டு வந்து நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட மாட்டோங்க. எங்கள் ஊருக்கு 50 வருஷமாக ரயில்வே பாலம் கேட்டு 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 எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே எத்தனையோ முறை வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுவை பார்த்துட்டு எங்களுக்காக எந்த ஹெல்ப்பும் யாருமே பண்ணது கிடையாது. எங்கள் ஊருக்கு பஸ் வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே நாங்களே ரெடி பண்ணி ஒரு பஸ் விட்டால் கூட அதுவும் எங்களுக்கு நிலையே இல்லை. ரோடு வசதி இல்லாத பஸ் வர முடியல எங்களால். அப்படியே வரணுன்னா கூட 6 ஊரை சுற்றிட்டு வர்றதுனால லேடிஸ்க்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வண்டியில் இருக்கிறவங்க வண்டியில் போயிடுறாங்க. லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரோடு வசதியிலேருந்து எல்லாமே பண்ணி கொடுக்குது. இது மெயினாக எங்களுக்கு வந்து இந்த தரப்பால் அமைச்சு கொடுக்கணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. வண்டிங்க போகிற மாதிரி ஆம்புலன்ஸ் வரணும். எங்களுக்கு பிரசவம் ஆனாக்க லேடிஸ்க்கு வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் இப்போ ரயில்வே கேட்டு இந்த பக்கம் இருக்குது, ஊர் ஃபுல்லாக அந்த பக்கம் இருக்குது. நாங்கள் எப்படி வந்து ஆம்புலன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களும் எப்படி இந்த பக்கம் கூட்டு வந்து தாண்டு வைக்கிறது? அப்படியே சுற்றிட்டு வந்தால் 5 ஊரை தாண்டி வரணும். அதுக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு என்ன ஆகும்? 1008 வசதி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன வசதிக்குது? எங்கள் ஊருக்கு எந்த வசதியும் கிடையாது. எங்களுக்கு பஸ்ஸு, ஆம்புலன்ஸு, ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க, வயசாக இருக்கிறவங்க எல்லாருமே வரணும் இல்லையா? எங்கள் ஊருக்கு வந்து வெளியே போயிட்டு நல்லா வசதியாக எங்களுக்கு இந்த தரப்பால் அமைச்சு தரணும். எங்கள் ஊரெல்லாம் ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது, விவசாய நிலமெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. இப்போ விவசாயம் பண்ணணும்னா இந்த ரயில்வே கேட்டுக்கு அந்த ஒரு பாலம் இருக்குது சின்னதாக, அதில் 2 வீலர் மட்டும்தான் வரும், ஏறு கலப்பை ஒன்று தான் ஓட்ட முடியும். அதை தாண்டி வரனால 1 கிலோமீட்டர் சுற்றி தான் போய் வரணும். அதனால மழைக்காலம் வந்துச்சுன்னா தண்ணி ரொம்பிடுது. தண்ணி ரொம்பறதுனால அதனால 2 வீலரும் போகிறதில்ல, ஏற்காரங்களும் வரதில்ல, டிராக்டரும் போக முடியறதுன்னா 5 ஊரை சுற்றி தான் வர வேண்டியது இருக்குது. யாரும் வரதில்ல. அதனால விவசாயமும் எங்கள் ஊரில் ரொம்ப நஷ்டம். விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாத்துக்குமே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு எப்படியாச்சும் இந்த தரப்பாலம் அமைச்சு தர மாதிரி நாங்கள் கேட்டுருக்கோம். இப்போ இந்த தரப்பாலத்தை நாங்கள் கேட்டிருக்கோம். அப்படி செஞ்சு தந்தாங்கன்னா பரவாயில்ல. அப்படி செஞ்சு தராமல் போயிட்டாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எது வந்தாலும் நாங்கள் எங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து புறக்கணிக்குவோம். ஒரு ஓட்டு கூட நாங்கள் போட மாட்டோம். பெரிய இடத்துல இருந்து வந்து பிரச்சனை ஆனாலும் சரி, எங்களுக்கு வந்து இந்த தரப்பாலம் அமைச்சு தர மாதிரி நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த தரப்பாலம் கிடைக்கிறதுக்காக. டிஸ்ட்ரிக்ட் பாலக்கோடு தாலுக்கா பீச்சேட்டெலி போஸ்ட்டு. இந்த ரயில்வே கேட்டு 50 வருஷமாக நாங்கள் போராடின்னு கிடக்குறோங்க. கேட்டே கொடுக்கல. அந்த பாலங்கத்தில் தண்ணி நீட்டாக தண்ணி போச்சுன்னா கொட்டு தண்ணி பூரா அருந்துன்னு போயிடுது. அருந்துன்னு போகிறதுனால ஜனங்க போனால் உளுந்து எழுந்து தான் போகிறாங்க. ஸ்கூல்கார பிள்ளைங்களை கொண்டு வந்து விடணுன்னாலும் நம்ம ஒரு ஆள் வந்து ஏற்றி விடுற கண்டிஷனாக இருக்குது நம்மளுது. அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த ஓட்டை வந்து புகாரிப்போங்க. வர நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு புகாரிக்குவோம். அப்போ வந்து அவங்க கேட்டாங்க நிலம். அப்போ தாத்தா பாட்டங்க இருக்கும்போது என்ன கேட்டாங்க, எங்களுக்கு ரயில்வே கேட்டுக்கு எவ்வளோ வேணுனாலும் நாங்கள் எடுத்துக்கன்னு சொன்னாங்க. அதனால் வந்து நாங்கள் விட்டுட்டுங்க. ரயில்வே கேட்டு நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் எடுத்துக்காங்கன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஊர் உள்ளே மாட்டிக்கிச்சு, கைனியெல்லாம் வெளியே, விவசாயெல்லாம் வெளியே மாட்டிக்கிச்சு. அதனால் மாடு புருஷன் போக முடியல, தேட்டரியும் போகிறதில்ல. நாங்கள் வந்து எதுக்கு நாங்கள் இருக்கிறது? அந்த நேரத்தில் நாங்கள் வந்து விட்டுட்டோங்க. எவ்வளோ நாள் நிலம் எடுத்துக்கான்னு எங்கள் நிலத்தை தான் நான் விட்டோங்க. நீங்கள் தேவைப்பட்டு எடுத்தீங்க. ஒரு கேட்டுக்கும் போது இந்த கேட்டு போகும்போது என்ன சொன்னாங்க, நடந்து போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் நடந்து போயிட்டோங்க. இப்போ வந்து எங்களுக்கு வந்து நடந்து போயிட்டுங்க. இப்போ வந்து கேட் 2 ரயில்வே கேட்டு வந்துட்டு நாங்கள் தாண்டது எப்படி? அதுக்கு கேட் இல்லாத போது இந்த நடைபாதி எங்களுக்கு கொடுத்துன்னு கூடாது. நடைபாதி கொடுத்தாங்க, இந்தாட்ட தார் ரோடு, அந்தாட்ட ஊர் ஆகி போயிடுச்சு. இப்போ இந்த வழி கொடுக்காதான் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வளைச்சின்னு கூட போயிட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வழிபாதி எதுக்கு கொடுத்தாங்க? நீங்கள் தாண்டி போங்கன்னு கொடுத்துட்டாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் விட்டாங்கட்டி தானே நீங்கள் நடந்து போகணும்னு விட்டீங்க. இப்போ எங்களுக்கு கேட்டு வசதி இல்லை. கேட்டு இல்லாதனால தண்ணி ரம்பிக்குது. அதனால் என்ன நடந்தாலும் நாங்கள் வந்து ஓட்டு வந்து நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட மாட்டோங்க. எல்லாம் ஒரே மாதிரி முடிவெடுங்க. ஒரு தரைப்பாலம் போட்டு எங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் கேட்குறோங்க. நாங்கள் வேறு ஒன்றும் கேட்கல. நாங்கள் கவர்மெண்ட்டு அரசியல் பூரா எல்லாம் எங்களுக்கே கொடுங்க, நாங்களாம் அமைச்சராகும், நாங்கள் அதெல்லாம் கேட்கல. எங்களுக்கு வந்து வழிபாதி வேணும். ஏன் விவசாய நிலம் இந்தாட்ட மாட்டிக்கிச்சு. அதனால் வந்து ஊர் உள்ளே மாட்டிக்கிச்சு. அதனால் எங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. நீங்கள் வந்து கோயிலுங்க மேலே கோயில் இருக்குது, எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் வரும்போது அந்த கேட்டு போட்டுறீங்க. நாங்கள் வந்து தாண்டி வரோங்க. ஏகப்பட்ட நஷ்டம் ஆகுது. இதனால் நாங்கள் ஜெய் செஞ்சு நாங்கள் கெஞ்சி கேட்குறோங்க. எங்களுக்கு வேறு கேட்டு மட்டும் எங்களுக்கு வந்து உதவி செய்ய. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், என்ன ஆகட்டும். தாத்தா பாட்டியெல்லாம் யதார்த்தமாக விட்டாங்க, எவ்வளோ வேணுனாலும் எடுத்துக்காங்கன்னு விட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்த நேரத்தில் நாங்கள் மாட்டிக்கணுங்க. எங்களுக்கு ஒரு வழி தடிக்கு கொடுக்க வேண்டியது நன்றியாக கேட்குறோம்.